ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்திநெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். என்னிடம் வத்தும் ஏமாந்து போகாதே. ஆல் அரசு வேம்பு போன்ற விதைகள் காற்று தண்ணீர் பறவைகள் விலங்குகள் இவற்றின் மூலம் பரவிச்செடியாக முளைக்கின்றன. அவற்றுடன் காளான்களும் முளைக்கின்றன. நாளடைவில் அக்காளான்கள் அழிந்து அந்த செடிகட்கே உரமாக அமைகின்றன. அந்த செடி நாளடைவில் வளர்ந்து மரமாகி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும் காலத்தில் அந்த கனியை தின்பதற்கும் பறவைகள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றன. இந்த சண்டையால் அப்பறவைகள் அப்பழத்தை தின்ன முடியாமல் தவறவிட்டு விடுகின்றன. அந்த வேளையில் மரத்தின் அடியிலிருக்கும் அமைதியான நொண்டிப் பறவை கீழே விழுந்த பழத்தை உண்டு மகிழ்கின்றது. அதுபோல நான் ஆன்மீகம் என்ற விதையை விதைத்திருக்கின்றேன். அது செடியாகி வளர்கிற காலத்தில் பல எதிர்ப்புகள் தோன்றும். அந்த எதிர்ப்பு காளான்களே ஆன்மீகம் என்ற மரத்திற்கு உரமாக அமையும். இந்த மரத்திலிருந்து பூ பூத்து காய் காய்த்து கனியாகும் காலத்தில் உங்களுக்குள் சண்டை சச்சரவு போட்டுக்கொண்டு இருந்தீர்களேயானால் எங்கோ அமைதியாக உட்கார்ந்து கொண்டு என்னை நினைத்து தொண்டு செய்யும் ஒருவர் அந்த ஆன்மீகத்தின் பலனை அனுபவிக்க நேரிடும். அதன் பிறகு வருத்தப்பட்டு பலன் இல்லை. பறவைகளின் சண்டையால் மரத்திற்கு எந்த அழிவும் இல்லை. அதுபோல உங்களுக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டால் நஷ்டம் உங்களுக்குத்தானே தவிர ஆன்மீகத்துக்கு அல்ல. ஆகையால் ஆன்மீக உணர்வுடன் சலசலப்பு இல்லாமல் கருத்து வேற்றுமை இல்லாமல் தொண்டு செய்யுங்கள். யாரோ அம்மாவிடம் வந்து பலனடைகின்றார்களே என்று வருந்தி புலம்புவதில் பயனில்லை. உங்களுக்குள் ஒற்றுமை இல்லையேல் நஷ்டம் உங்களுக்குத்தான். ஓம் சக்தி.